எழுப்பி உன்னுடைய மூலாதாரத்துல இருந்து தலை உச்சிக்கு கொண்டு போனேன்னா நீ பெரிய சக்திகளை பெறுவ, அதை தவிர ஒரு பெரிய பாம்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே இவருக்கு வந்து ஒரே ஆச்சரியம், வித்தியாசமா இருக்கே, நமக்குள்ள பாம்பு இருக்கா, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு கேட்கறாரு. அந்த சித்தருக்கு வந்து உடம்பெல்லாம் ஒளி மிகுந்து போயிருக்கு. சட்டமுடிக்கு கேட்கறாரு, எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் உடம்பே ரொம்ப வெளிச்சமா இருக்குன்னு கேட்கும்போது, என்னுடைய குண்டலினி சக்தியை நான் வந்து பயன்படுத்துறேன்னு சொல்றாரு. குண்டலினி சக்தினா என்ன, குண்டலினி சக்தியை எப்படி வந்து நம்ம மேலேத்துறது, இதை பத்தின உபதேசங்களை சட்டமுனிநாதர் பாம்பாட்டி சித்தருக்கு சொல்றாரு. இதை கேட்ட பாம்பாட்டி சித்தர், இந்த எப்படியாவது நம்ம உடம்புல இருக்க பாம்பை வந்து நம்ம மேலேத்தணும்னு தொடர்ச்சியான பயிற்சி, விடாமுயற்சி, அஷ்டமா சித்துக்கள் எல்லாத்தையும் கத்துக்கிறார். எல்லா குண்டலினி சக்தி ஏற்றக்கூடிய தகுதியும் அவருக்கு வந்துருச்சுன்னு தெரியும். கூடு விட்டு கூடு பாய தெரியும். இவருக்கு சங்கரன் கோவில்ல இருக்குன்னு சொல்லப்படுது. பாம்பாட்டி சித்தர் கோவில் மருதமலையில இருக்கு. இந்த மருதமலையுடைய சிறப்பு, அந்த மருதமலையுடைய தல விருட்சம் மருத மரம். அந்த இறைவன் ஆதி மூலேஸ்வரரா இருக்காரு. அதாவது அவரே சுயம்பா உற்பத்தி ஆனவரா முருகன் இருக்காரு. அங்க சுயம்பு மூர்த்தியாகவும் இருக்காரு. பாம்பாட்டி சித்தர் உருவாக்குன விக்கிரகமும் அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இவருக்கு அங்க பாம்பாட்டி சித்தர் குகை கோயில்னு தனியா போயிருக்கு. அந்த குகை கோயில்ல இருந்து நேரடியா ஒரு சுரங்கப்பாதை போகுது மருதமலை மேல இருக்கிற அந்த முருகனுடைய கோவில் வரைக்கும். அது மூலியமா தான் போய் பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காருங்கிறத அங்க பார்க்க முடியுது. இவர் 3 நூல்கள் எழுதியிருக்காரு, 29 பாடல்கள். ரொம்ப பிரசித்தி பெற்ற பாம்பாட்டி சித்தருடைய பாடல்கள் நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம். எல்லா பாடல்களிலுமே ஆடு பாம்பே பாம்பே பாம்பேன்னு முடிப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு சித்தரை பத்தி நம்ம இன்னைக்கு அறிஞ்சுக்கிட்டதுல நம்ம எல்லாமே புண்ணியம் செஞ்சிருக்கோம். மேலும் அடுத்து இன்னொரு சித்தரை பத்தி நான் சொல்றேன். இந்த சித்தர் மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாரும் வழிபட வேண்டிய ஒரு சித்தர். இவர் ஒரு முறையாவது நீங்க மருதமலையில போய் தரிசனம் பண்ணுங்க. சங்கரன் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. நாளை இன்னொரு சித்தரை நம்ம பேசுவோம்.